கடந்த 1-2 வருடங்கள பெரிய அளவுக்கு படங்கள்ல பண்ணல, ஒத்துக்கல. காரணம் ஏற்கனவே கொஞ்சோண்டு சின்னோண்டு பேர் சம்பாதிச்சு வச்சிருப்போம். ஏன் அதை ஒத்துக்கிட்டான்னு யாரோ கேட்டா அந்த ஒரு பயம். இந்த படம் ரிலீஸ் சரியா பொங்கலுக்கு ஒட்டுமொத்த குடும்பம் பார்ப்பதற்கு தகுதியான படம் 15ஆம் தேதி. தம்பி ஜீவா 2026 தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வருடமாக நகர்த்தி கொடுப்பதுல இந்த கிரெடிட் கோஸ்ட் அன்பு தம்பி ஜீவாவை தான் சேரும். எனக்கு மைனா படம் தான் நினைவு வந்தது. நாங்க ஒரு ஷாட்டுக்கு போவோம், வறுமையின் பிடிகள் கோர பிடிகள் அந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கு, மழை அடிக்கும். ஆனா கொஞ்ச நேரத்தை ஆத்தாரிட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இயற்கை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல 45 நாள் இருட்டு ஒரே நாள் நடக்கக்கூடிய சம்பவம்ன்றதுனால ஃபுல் நைட்டு நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். ஆனதும் இடையில மழை. ஆனாலும் கூட இந்த 45 நாளுக்குள்ள நிதிஷ் இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்கான்ற பொழுது அற்புதமான டீம். திரும்ப சொல்றேன், இது பொய்க்கு இல்ல. படத்தை பார்த்துட்டு யாரும் ஒரு சிறிய குறை கூட சொல்ல முடியாது. இப்படி வருவா படம் அப்படின்னு 2026 துவக்கமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு. 2026 முதல் சந்திப்பு. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கமும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களும். இந்த வருடத்தில் கிளீன் யூஸ் சர்டிஃபிகேட்டோட ஒட்டுமொத்த திரைக்கு தேட்டருக்கு பார்ப்பதற்கு 100% தகுதி கொண்ட ஒரு படமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு. அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பொழுது ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருக்கு. கடந்த 1-2 வருடங்கள பெரிய அளவுக்கு படங்கள்ல பண்ணல, ஒத்துக்கல. இந்த காரணம் ஏற்கனவே கொஞ்சோண்டு சின்னோண்டு பேர் சம்பாதிச்சு வச்சிருப்போம். ஏன் அதை ஒத்துக்கிட்டான்னு யாரோ கேட்டா அந்த ஒரு பயம். இதை சகோதரி விடுவதினி, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அன்பு தம்பி முத்துக்குமார் இவர்கள் மூலமாக தம்பி லிபின் கோ டைரக்டர் சொன்னா, தம்பி டைரக்டர் நிதிஷ் சொன்னாங்க. சொல்ற ஒரு கதையை உள்வாங்கிற பொழுது அது மேலே ஏறி வரணுன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி இந்த கதை ஃபர்ஸ்ட் டே இப்பதான் ஆபீஸ்ல இந்த கதையை கேட்ட உணர்வு இருந்தது. பார்த்தீங்கன்னா உயிர் கொண்ட கதையை தனக்கு தேவையானவர்களை தானே தேடிக்கொண்டும் என்பதை போல இந்த படம் ரிலீஸ் சரியா பொங்கலுக்கு ஒட்டுமொத்த குடும்பம் பார்ப்பதற்கு தகுதியான படம் 15ஆம் தேதி. ஸோ தேதி அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நிச்சயமா உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, ஃபாசில் சாருக்கு பிறகு, சித்திக் லால் சாருக்கு பிறகு நிதிஷ் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் மூவியை ஜனரஞ்சகமாக கொடுக்க முடியுமா சாஃப்ட் ஹியூமரோட அப்படின்னு ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கிறான். அந்த முதல் படத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பொழுது பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு விஷயத்த, இந்த படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கிட்ட போகுது அப்படின்னா, விடிவி கணேஷ் சார் மூலமாக தம்பி ஜீவா கிட்ட நிதிஷ் வந்த பொழுது ஜீவா சார் இதை ஓகே பண்றாப்பா. தம்பி என்னை விட வயசுல சின்ன பிள்ளை. ஒரு படத்துடைய ஜட்ஜ்மெண்ட் ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய மகன், பெரிய வெற்றி படங்களுடைய கதாநாயகன், கடந்த காலம் கொடுத்த அந்த அனுபவங்களை வச்சு இந்த கதைக்குள்ள எனக்கு என்ன இருக்கு அப்படி பார்க்காம ஒரு ப்ரொடியூசருக்கு மாதிரியான ஒரு தளத்திலிருந்து இந்த கதையை ஓகே பண்ணி வெற்றி பெறக்கூடிய படத்துல நான் கதாநாயகனாக இருக்க போகிறேன் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஸ்பேஸ் விட்டு கொடுத்து ஒரு சென்ட்ரல் நாயகனாக இருந்தனாலதான் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில நான் இப்படி எல்லா ஹீரோக்களும் இருக்கிற பொழுது ஓடாத படங்களோட எண்ணிக்கை குறைந்து ஓடுகிற படங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ ஓடுகிற படத்துல இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு யார்கிட்ட இருக்கு, ஹீரோ கிட்ட இருக்கு அப்படின்ற பொழுது தம்பி ஜீவா 2026 தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வருடமாக நகர்த்தி கொடுப்பதுல இந்த கிரெடிட் கோஸ்ட் அன்பு தம்பி ஜீவாவை தான் சேரும். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டர் பண்றது, எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன ஹீரோயின், எனக்கு என்ன ஃபைட் இருக்கு, எனக்கு என்ன முடிச்சு, எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட் அப்படி இல்லை. அற்புதமான படம். ஒரு எத்தனையோ படங்கள் ஒரு கல்யாண காட்சியை வைத்து இது ஒரு புதுவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த அதை இவர்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு துபாயில. ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு 7 வயதுல வறுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு மனிதன் துபாய்க்கு போய் அவர் பார்க்க துபாய் வளர்ந்ததாக கேஆர்ஜி குரூப்னுடைய மிஸ்டர் கண்ணன் ரவி சார் சொல்லுவார். நான் பார்க்க துபாய் வளர்ந்தது அப்படின்னாரு. அதுக்கு சொல்வதற்கே பெரிய விஷயம் இல்லையா? துபாயிலால நான் வளர்ந்தேன்னு சொல்லாம அந்த கண்ணன் ரவி சார் அன்பு தம்பி ஜீவாவை நம்பிட்டார். உங்களுக்கு நம்புறேன், நீங்க உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குல்ல. ஸோ எங்க இருக்காரு, இந்த படம் எப்ப பூஜைப்பட்டது எல்லாம் முழு உரிமையை தூக்கி தம்பி ஜீவா சாப்பிட்டு கொடுத்தாரு. ஜீவா தம்பி முத்துக்குமார்ட்ட அவர் இணை சகோதரியாக இருந்தது வினிதா, அங்க மேல கீழே உட்கார்ந்துருக்காங்க. இவங்க தான் இவ்வளவு பெரிய நடிகர்கள். ஆல்ரெடி இவருக்கு வேறு வேறு தளத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனவர்களை எல்லாம் கூட்டு ஒவ்வொரு கதைக்குள்ள உள்ள வச்சு சொன்னது போல 45 நாட்கள் இரவு. எனக்கு மைனா படம் தான் நினைவு வந்தது. நாங்க ஒரு ஷாட்டுக்கு போவோம், வறுமையின் பிடிகள் கோர பிடிகள் அந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கு, மழை அடிக்கும்.
ஆனா கொஞ்ச நேரத்தை ஆப்டர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இயற்கை செய்துகிட்டு இருக்கான். அதே போல 45 நாள் இருட்டு ஒரே நாள் நடக்கக்கூடிய சம்பவம்ன்றதுனால ஃபுல் நைட்டு நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். ஆனதும் இடையில மழை. ஆனாலும் கூட இந்த 45 நாளுக்குள்ள நிதிஷ் இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்கான்ற பொழுது அற்புதமான டீம். அந்த கேமராமேனு, நானும் இளவரசு பங்காளியும் இதில் ஒரு த்ரூ நல்லா பண்ணியிருக்கோம், அனுபவிச்சு பண்ணியிருக்கோம். 15ஆம் தேதி வரப்போகுது. திரும்ப திரும்ப சொல்றேன், இது பொய்க்கு இல்லை. படத்தை பார்த்துட்டு யாரும் ஒரு சிறிய குறை கூட சொல்ல முடியாது. இப்படி வருவா படம் அப்படின்னு 2026 துவக்கமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஓடுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை அருகி அப்படி குறிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு ஒரு சௌத்ரி சார் அப்படின்னு ஒரு மகான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைத்த காரணத்தினால்தான் நிறைய இயக்குநர்கள், நிறைய கதைகள், ஒரு படத்தினுடைய ஒரு கதையை ஓகே பண்ணுவதற்கு 100 கதை கேட்டவர் யாரு? சௌத்ரி சார். கதை சொல்வது என்னவோ 2.5 மணி நேரம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு வந்துடலாம். கேட்கிற பொழுது அவ்வளவு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு அந்த போக்கஸ், அந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப நாங்க நடிக்கிறதுக்கு கதை கேட்கறது என் போர்ஷன் மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றோம். தயாரிக்கிறது கதை கேட்கிற பொழுது அப்படி சௌத்ரி சாருடைய வேறு ஒரு வருஷனாக கண்ணன் ரவி சார் வந்திருக்காரு. இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலமாக தொடர்ச்சியாக தயாரிப்பு செய்வாரு. ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறேன். என் கூட பங்கெடுத்த அத்தனை தம்பிமார்கள் டெஃபினட்டா சொல்றேன், இன்னைக்கு சாதாரணமா உட்கார்ந்துருக்காங்க. நகைச்சுவை நடிகர்களெல்லாம் கதாநாயகனாக அடுத்த தளத்துக்கு செல்லுகிற பொழுது ஹியூமரினுடைய ஏரியாவை ஃபில்அப் பண்றதுக்கு நபர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு வறுமை இருக்கு. அதை இட்டு நிரப்புவதற்காக நிறைய பிள்ளை உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ஆண்கள் இரவு நேரத்தில் போராடலாம். இதுல பாருங்க, எனது மனைவியா நடிச்சவங்க இங்கே கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இளவரசாருடைய மனைவியா நைட் நேரத்தில் மாங்காய் சாப்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. மகளும் மருமகளும் மாங்காய் சாப்பிடலாம், அம்மா கேரக்டர் மாங்காய் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இந்த படத்தை. நானும் தியேட்டர்ல பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். உங்க அனைவருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.